வணக்கம் மக்களே. நூல் மற்றும் நூலாசிரியர்கள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட முக்கியமானது என்ன அப்படி பண்ணா, ஒரு நூல் இருக்குன்னா அந்த நூலுக்கான சிறப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அப்படின்னு பாக்குறப்ப களவழி 40, முதுமொழி காஞ்சி, நாலடியார் மற்றும் ஏலாதி. சரிங்களா? இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான நூல்கள். நம்மளோட அறம் சார்ந்த நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா, நிலையாமை, வேளாண் வேதம், அருமருந்து மற்றும் புறப்பொருள். இதுல சிறப்பு பெயர்களும் இருக்கு. அதே மாதிரி அந்த நூல் என்ன விஷயத்த சொல்ல வருதுன்னு இருக்கு. இப்போ எப்பயுமே ஒரு பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு ஒண்ணு இல்ல ரெண்டுத்துக்கு ஆன்சர் தெளிவா தெரிஞ்சாலே போதுமானதுப்பா. சரிங்களா? அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு எக்ஸாக்டா தெரியுது பாத்தீங்கன்னா இந்த நாலடியார் அப்படின்றது 100% தெரியும். நாலடியார் என்பது பாத்தீங்கன்னா வேளாண் வேதம் சொல்லமா. அப்ப சிக்கு 2 இருக்க மாதிரி என்னப்பா இருக்கு, இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு, இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொல்லுவோம், ஏலாதி அப்படின்றது பார்த்தா தமிழரின் அருமருந்து அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப டிக்கு பாத்தீங்கன்னா 3 வர மாதிரி பாத்தீங்கன்னா சிக்கு 2, இங்க 2. அப்ப டிக்கு 3 வர மாதிரி என்ன இருக்கு, ஆப்ஷன் டி மட்டும் தான் இருக்கு. அப்ப ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. மீதி இருக்கிறது பாருங்க, களவழி 40 என்பது பாத்தீங்கன்னா ஒரு புறம் சார்ந்த நூல் அப்படின்றது நமக்கு தெரியும். முதுமொழி காஞ்சி பார்த்தா நிலையாமை. அப்படியே பார்த்தா காஞ்சி திரை என்பது பாத்தீங்கன்னா உலகத்தில் உள்ள நிலையாமையை பற்றி எடுத்து எம்புகிறது. அப்ப இந்த கேள்விக்கு சரியான விடை 4, 1, 2, 3 என்பது மிகச் சரியான விடை.